ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நைனா கேமிங் ஒய்டி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃப்ரீ ஃபயருக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஹெட்ஷாட் எப்படி பண்ணுறது, சாரி ஹேக் இல்லை, ஹெட்ஷாட்டுக்கு ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து நல்ல பெஸ்ட்டு கன் காம்பினேஷன்ஸு, அதுக்கப்புறம் கேரக்டர் ஸ்கில்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, பெஸ்ட்டு கேரக்டர் ஸ்கில்ஸ்லேயே பார்த்துடலாம். கேரக்டரில் வந்து இப்போ நீங்கள் இப்போ ஃபேமஸான கேரக்டர்னால் CR7 தவிர உக்காங் தான். ஏன்னா உக்காங்கு பவரை ரொம்ப ஏற்றிட்டாங்க. அப்புறம் உக்காங்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் கன்ஃபார்மாக கெல்லி வச்சுட்டோன்னே இன்னொன்று நீங்கள் உல்ஃப்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா உல்ஃப்ரா வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களை ஸ்பெக்டேட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக பவர் வரும். அதுக்கப்புறம் ஹெட்ஷாட் கூட அதில் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அதையும் வச்சுக்கோங்க. இன்னொன்று ஹயாட்டோ வச்சுருக்கோங்க. ஹயாட்டோ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட்டு போட்டிருந்திங்கன்னா லைஃப் கம்மியாக போகும். அதுக்கு தான் ஹயாட்டோவும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், கேரக்டர் ஸ்கில்ஸ். இதை யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம கன் காம்பினேஷனுக்கு போயிடலாம் வாங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஷ் ஸ்குவாடுக்கு பொறுத்து தான் இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம். கன் காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒன் டேப் பிளேயராக நீங்கள் M500 எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங் ரவுண்டில். இப்போ நீங்கள் ஒரு நார்மலாக அழுத்தி பிடிக்கிற பிளேயர்னால் இந்த மாதிரி WSPன்னு ஒன்று விட்ருக்காங்க, அது எடுத்துக்கோங்க. இல்லாட்டி G8 எடுத்துக்கோங்க. இருங்க, இந்த கேம் பிளேயும் பாருங்கள். அடுத்த ரவுண்டுக்கெலாம் எப்படின்னு நான் அடுத்த ரவுண்டில் சொல்கிறேன். ஐயோ, என்னடா இது வந்துச்சுங்க. ஹேக் பண்ணி விட்டோம். இப்போ நம்ம இதுக்கடுத்து இன்னொன்று பார்த்துட்டு அவ்வளோதாங்க கைஸ். நம்ம அடுத்த இதுக்கு ஹெட்ஷாட் எப்படி அடிக்கிறதுக்குன்னு போயிடலாம். கேம் பிளேவும் போட்டேன். அவ்வளோதான். ஐயோ, நான் பண்ணி விட்டாங்க. வாடா காப்பாற்றிட்டான். கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஐயோ, ஹெல்த் வேறு கம்மியாக இருக்கே. ஹெல்த்து போட்டு வந்துடுவாங்க. உனக்கு எப்பட்றா இவ்வளோ டைமண்ட்ஸ் வச்சுது? அப்புறம் பேரவாத மாற்றிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இது என் ஐடி இல்லை, என் ஃப்ரெண்டோட ஐடி தான் வாங்கியிருந்தேன். விளாண்டு தரேன், ஃபோன் வர இப்போ இருக்குது. அதனால தான் என்கிட்ட கேட்டேன். அவனும் கொடுத்தான். நல்ல ஃப்ரெண்ட். இப்போ ஹெட்ஷாட் எப்படி அடிக்கணும்னா ஒன்றும் இல்லை கைஸ், இது ஒரு சிம்பிளான ட்ரிக் தான். இந்த ஹெட்ஷாட் எந்த கன்லலாம் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலான்னு நினச்சிங்கன்னா, ஒரு M4A1 அதிகமாக உங்களுக்கு ஹெட்ஷாட் அடிக்க ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு MP5 ஹெல்ப் பண்ணும். MP5ல நல்லா வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஒன் டேப் வேணும்னா, ஒன் டேப் எனக்கு எப்படி அடிக்கிறதுன்னு தெரியாது. நீங்கள் இப்போ அப்புறம் AN94ல் வரும். இந்த கன்லலாம் வரும். ஹெட்ஷாட் சிம்பிள் கைஸ். நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஷாட் நல்லா விழும் கைஸ். ஏன்னா ஒருத்தர் இருக்கானா, எங்கேருந்துடா அடிக்கிறீங்க? ஐயோ, டே வாடா டே கண்டென்ட்டுக்கு போகணுண்டா. டே ஹெட்ஷாட் அடிக்கலைன்னா கோச்சுப்பாங்கடா. டே யாராச்சும் வாங்கடா. டே இவனுங்க பாருங்களேன். ஒன்றில் கைஸ். அப்புறம் அந்த ட்ரிக் சிம்பிள் தான். நீங்கள் எவ்வளோ முடியுமோ ட்ராக் பண்ணிங்கன்னா, ஸ்கோப் போட்டு ட்ராக் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் கஷ்டம். ஸ்கோப் போடாமல் ட்ராக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே வரும். இப்போ அடுத்து என்னதுன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கன் காம்பினேஷன்ஸு. இது நான் உங்களுக்கு பிஸ்தலில் காமிச்சேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு M4A1 ஒரு தாம்சன் வச்சுக்கோங்க.
அது ஒரு நல்ல காம்பினேஷனு. சப்போஸ் நீங்கள் வந்து இன்னொன்று வச்சுக்கோங்கன்னா M4A1 M1AA7 M4A1 Max7 M4A1 MP40 உட்பேக்கர் Max7 இந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்ல காம்பினேஷன் தான். ஏன்னாக்கா இப்படி பார்த்தீங்கன்னா தாம்சன் வந்து ரெண்டுமே அடிக்கும். மிட் ரேஞ்சும் அடிக்கும், ஷார்ட் ரேஞ்சும் அடிக்கும். ஆனால் தாம்சனில் நிறையா ஹெட்டு விழும். சரி இப்போ பாருங்கள். ஐயோ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்குது பாருங்கள். அவன் பின்னாடி வந்துட்டான். பின்னாடி வந்து அடிச்சிருவான்னு நினச்சேன். ஐயோ ஆனால் இங்கே அடிக்கிறான்டா நம்மளை. ஐயோ நம்மகிட்ட வேறு உட்காந்து வேறு பவர் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? மெட்கிட்ட போட்டுருவோம். மெட்கிட்ட போட்டு தான் அங்கே தான் ஒருத்தன் உட்காந்து போயிட்டுருக்கான். அவனை போய் அடிச்சு விட்ருவோம். எவன்டா அவன் பின்னாடி இருந்து அடிக்கிறான்? ஐயோ ஓடுறான். அவனை ஐயோ டேய் க்ளூவால் வேற இல்லை. அரே டேய் ஏன்டா இப்படி பாருங்களேன். 2 பேரும் ஒன்றா நின்று அச்சுன்னு இருக்கானுங்க. அச்சிருவான். சரி பார்க்கவே இல்லை. இதே மாதிரி தான் எவனும் என்ன போன மேட்ச்சில் கூட அடிச்சான் பின்னாடி இருந்து. இவன் தான் தனியாக இருக்கானா? சரி கைஸ் அவ்வளோதான். இன்னொன்று சொல்லணும்னு நினச்சினே. அவ்வளோதான் கைஸ். ரேங்க் புஷுக்கு நீங்கள் ஏதாச்சும் கேளுங்க. அப்புறமா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. ரேங்க் புஷ் வேணும்னா அதையும் எடுத்து போடுறேன். இப்போ இந்த கேம் பிளேவை மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. அப்புறம் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்த இந்த பிடிச்சலாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்புறம் நம்ம அடுத்த வீடியோக்கான என்ன வேணும்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இந்த கேம் பிளேவை மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. அவ்வளோதான். இப்போது இந்த கேம் பிளே ஓரளவு சுமாராக தான் இருக்கும். பெஸ்ட்டு கூட ஆகலை. ஆனால் எனக்கு Max7 ரொம்ப பிடிக்கும் கைஸ். Max7 பிடிக்கும். புதுசாக இந்த 2 கனில் நான் வந்து ஆட கற்றுக்கிட்டு இருக்கேன். Max7 1. அதுக்கப்புறம் ஐயோ எதுக்கிட்ட உட்காங்க போட்டேன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு பொண்ணு போச்சு. அதுதான் Max7 1. அதுக்கப்புறம் இன்னொன்று தாம்சன். அந்த 2 கன்னு நான் தொட்டதே கிடையாது. இப்போ தான் புதுசாக ஃபோனில் விளாடும் போது தான் எனக்கு நல்லா வருது. அவனா டேப்லலாம் விளாட பார்த்தது இல்லையே. எவ்வளோ கேவலமாக விளாடுவணும், அவ்வளோ கேவலமாக விளாண்டுருப்பேன். அதெல்லாம் அழுத்து போடுறான். அடப்பா விட்டு எங்கேருந்து அடிக்கிறீங்க? கவலை தாச்சு 2 பேரை நாக் பண்ணுவோம். அங்கே ஒருத்தன் அதே 2 பேர் பார்த்தீங்களா? ஐயே இது ரொம்ப எனக்கு தொல்லையாக இருக்குது. ஏய் இவனுக்கு 2 பேர் எங்கேயாச்சும் ஒரு மூலையில் போய் உட்காந்துன்னு நம்மளை அடிச்சு விட்றாங்க. அடா பாவி தோத்துட்டுமா? இதுக்கு மேலே வேலைக்கு ஆகுது. நம்ம அடிச்சு தான் ஆகணும். இதுக்கு மேலே போனால் ரொம்ப வீடியோ அதிகமாகுமே. ஐயோ என்ன பண்ணுறது? இப்போ நம்மளை ஒன் டேப் அடிக்க ட்ரை பண்ணலாம். சும்மா சீனுக்காச்சும் பண்ணலாம். யாருக்கு தெரியும் நம்மளுக்கு ஒன் டேப் அடிக்க தெரியும்னு? யாருக்கும் தெரியாது. எனக்கே தெரியாது ஒன் டேப் அடிக்க. ஆனால் சில நேரத்தில் ஃப்ளூக்கில் அது வாட்டுக்கு விழும். ஒன் டேப் உள்ளது ஹெட்ஷாட் தான் விழும். ஒன் டேப்லாம் வராது. ஒரு வாட்டி ட்ரைனிங்கில் 3 வாட்டி டெசர்ட்டிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து ஒருத்தன் அங்கே பாருங்களேன். ஓ க்ளோவெல்லாம் போகிறாருப்பா. வச்சுருவானோ? ஐயோ இங்கே போயிருப்பா ஒருத்தர் அறிவாளி. நான் இங்கே உட்காந்துருக்கேன், ஒருத்தன் அங்கே தூக்கி இடையில போடுறான். ஐயோ போச்சு, நம்மளால் நாக் பண்ணிட்டாங்க. சரி யார் சாமிங்க? அங்கே ஒருத்தன் வாரான் பாருங்க. நம்ம ராக் பண்ணிட்டோம். இவன் தான் போடி நம்மளை போன வாட்டி முதுகில் பின்னாடி இருந்தே அச்சுன்னு இருந்தான். ஐயோ இன்னொருத்தன் வரான். இந்த பொண்ணு ஐயோ எங்கே இருக்கான்னு தெரியலையே. டேய் எங்கே பாருக்கான்? இன்னொருத்த வர ஷார்ட் ரேஞ்சுக்கு இல்லை. ஷார்ட் ரேஞ்சு ஃபைட்லாம் வந்துருந்தா நான் என்ன பண்ணுவேன்னே தெரில. ஐயோ ஸோ சார். நான் போய் அந்த பொண்ணுகிட்ட என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஒருவேளை இன்னொரு இன்னும் அங்கே இருந்தானா? சரி நம்மகிட்ட தான் ப்ளூ ஆள் இருக்கே. போய் பார்ப்போம்.
ஓடி அமௌண்ட் டபுள் ஒன்று வச்சுருக்கான். இப்போ வாங்க போய் புஷ் பண்ணி அடிச்சு விட்ருவோம். அடிக்க முடியுமான்னு தெரில. மேலே இருக்கானா இருக்கு, மேலே 2 கிரனேடை போடும். இங்கே ஒரு கிரனேடு, இங்கே ஒரு கிரனேடு, 2 கிரனேடு ஆகிப்போச்சு. ஐயோ அவனை இங்கே இருக்காங்க. ப்ளூவால் போடுறியா? எவன்டா டே ரொம்ப கடுப்பேத்துறாடா. ஐயா டே பாய் டே 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 அடிச்சிடறான். அதோ போய் டே 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 டபுள் எத்தனை அடி போடுறான். டே டே இதை மாதிரிலாம் பண்ணிடாது. என்னங்க இது ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் போடலான்னு வந்தா இந்த கேம் பிளே வீடியோ ஆக்கி விட்டாங்க. நான் என்ன சொல்றது? ஐயோ இவனு வேற அடிக்கவே மாட்டானுங்களே, என்ன பண்ணுறது? எல்லாரையும் அடித்தான். அந்த ஒருத்தன் தான் என் கண்ணில் அவன் வந்தான். அவன் எங்கடா இருக்கான் அப்படின்ட்டு மறந்து போயிட்டேனே. சாய் கொஞ்சா நேருக்கு நேர் வாடா. ஐயோ அடி விழல அடி விழல. கண்ணா பின்னான்னு ட்ராக் பண்ண இப்படி தான். ஒரு 8 170. இந்த சைட் புஷ் பண்ணோமா அந்த சைட் தான் எனிமிஸ் இருப்பாங்க. இந்த சைட் புஷ் பண்ணால் எனக்கு என்னமோ தோணுது, அதனால தான் நான் பண்ணுறேன். ஐயோ நம்மால் நாக்கு மோய் அவன் தான் ஓரளவாச்சு ஆச்சுன்னு இருந்தான். அவனையும் நாக் பண்ணி விட்டானுங்க. ஐயோ ஆட்ரா ஆட்ரா வச்சு நாக் பண்ணியாச்சு. ஐயோ மோய் 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 வந்துட்டான் 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 வந்துட்டான். சூப்பர் சூப்பர். ஐயோ இந்த மேட்சை சீக்கிரமாக முடிக்கலான்னு பார்த்தேன். ஐயோ டேய் டேய் ஓடிடுங்க. ஐயோ நம்மளால ஓட முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே அவனை அடிச்சிடலாமான்னு எனக்கு வெறுப்பாக இருக்குது. ஆனால் அவன் வேறு செம்ம பிளேயர் போல். விடுகிறேன், இங்கே இருந்தால் அடிச்சிடக்கூடாது. உயிர் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கான்னு தெரியல. ஏங்க எங்கேருந்துங்க அடிக்கிறான்? நான் போனேன் அப்போ இல்லை. இருங்க இங்கேருந்து போப்போம். இங்கேருந்து போய் பார்ப்பான். ஆள் தான் அடிச்சிட்டான். அந்த ஒருத்தன் தான் அவனுக்கு டீமில் ரொம்ப ஆச்சு வேலை கட்டுந்தான். அடிச்சு முடிச்சாச்சு. என் கேம் பிளே பிடிச்சிருந்தாலும் அதுவும் ஒரு லைக் போட்டுருங்க. எப்படியோ பிடிக்காது, கேவலமாக விளாண்டுருவேன். நான் விளாடுவேன்னு யோசிச்சே பார்க்கல. லாஸ்ட் ரவுண்டு சீக்கிரமாக முடிச்சுருவோம். ஐயோ எனக்கு வர பயமாக இருக்குது. தோத்துட்டோன்னா ஐயோ மண்டையில் ஆச்சு. ஐயோ ஏங்க இவனுங்கெல்லாம் சூப்பராக ஆடுறானுங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க. யாரா அவன்? டே நீ விளாட்லன்னா போயிடுறா. ஏன்டா இங்கே வந்து இவ்வளோ ஆள் போடுற? நான் அவனை அச்சு முடிச்சிருப்பேன்டா. அவன் பாருங்களேன் க்ரோனோவுக்கு மேலே ஒரு பால். நாங்கள் வந்து தச்சா ஓடிடலாம். பிரைட்னஸ் வேறு கம்மியாயிடுச்சு. இருங்க ஒரு நிமிஷம். சில நேரத்தில் அது ஐயோ இங்கே இருங்க 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 ஏதா இல்லைண்ணா போடு மாட்டையிலே வாங்கினோம். மேலே ஒருத்தரலாங்க. ஐயோ ட்ராக் அவனுக்கு ஆக மாட்டேங்குது. ஏங்க அது எளிமையா இல்லை செவுரா? ஐயோ அங்கே தான் அந்த பெரிய ப்ரோ பிளேயர் இருக்கிறாப்புல. கண்டிப்பாக அவன் கீழே தான் வருவான். பாய்ச்சி முடிச்சிடலாம். வெயிட் பண்ணுறா. செத்துறாதரா. ராத்திரிக்கு போயிருக்கான் பையன். செத்து போயிடாதப்பா. அவன் தப்பிச்சிடக்கூடாது. எங்கே போகிறான்? ஆடுறான் தம்பி. ஐயோ அவன்
அவன் அடிச்சிட்டான். அவனை நான் அடித்தானா நாக்கு ஏங்க அவ்வளோதாங்க இன்ஜெக்ஷன் வச்சுருக்கான் போல பையன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you later.